Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி எக்ஸலில் டேக்ஸ் பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேக்ஸ் பில்னா என்னென்னா, இப்போ எதனா குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா அது பில்லு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் ஆஃப் பில் காப்பி, டேக்ஸ் பில் காப்பி. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஸ்டோர் நேமு, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா டேக்ஸ் பில்லுன்னு இருக்கும். சம்டைம் இன்வாய்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பில் நம்பர் இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் த பில் இருக்கும், அப்புறம் என்னென்ன ஐட்டம் அந்த ஐட்டம் இருக்கும், அதோட ரேட்டு, அப்புறம் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் அந்த பர்டிகுலர் ஐட்டம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு, அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு, அப்புறம் டிஸ்கவுண்ட்டு, சப் டோட்டல், ஜிஎஸ்டி, அப்புறம் கிராண்ட் டோட்டல், அப்புறம் ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி. இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நான் ஃப்ரெஷ் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஷீட் போட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு A1 செல்லேருந்து E1 செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் சென்டர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் நேம் கொடுத்துக்கலாம். நான் GEE மொபைல்ஸ் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு அதில் A1லேருந்து E1 செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதுமாரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சாய் நகர் சென்னை ஐஃபன் போட்டு பின்கோடு கொடுத்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ரோ செலக்ட் பண்ணிவிட்டு A1லேருந்து A3லேருந்து E3 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் அண்டு சென்டரை கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் பில்லுன்னு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டேக்ஸ் பில்லுன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் இங்கே டேக்ஸ் பில்லுன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா இந்த ரோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 5th ரோவில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த சீரியல் நம்பர் கொடுத்துக்கிறேன். சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், ஒரு ரேட்டு, ரேட் ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட ரேட்டு. அடுத்து குவான்டிட்டி, அப்புறம் அமௌண்ட்டு. ஸோ இது கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 8 ஐட்டம் நான் என்ட்ரு பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா 2 1 2 டைப் பண்ணிவிட்டு இது செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி 8 ஐட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதான் சென்டர் பண்ணுறதுக்கு இந்த மிடில் அலைன் அந்த இது கொடுத்திங்கன்னா மிடில் அலைன், அப்புறம் சென்டரை கொடுத்திங்கன்னா சென்டராக வந்துடும். இப்போ ஐட்டம் என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்பெனி நேம் கொடுக்கணுன்னா எந்த கம்பெனி வாங்குதோ அந்த கம்பெனி நேம் கொடுக்கணுன்னா, அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரி வாங்கினா அந்த நேம் கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு ரோ தேவைப்படும். அதுக்கு அப்புறம் பில் நம்பர் கொடுக்கறனால பில் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே டேட் டைப் பண்ணிக்கிறேன். டேட் டைப் பண்ணி கோலம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே டேட் இன்னைக்கு டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ டேட்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஐட்டம் கொடுக்கணும். ஐட்டம் பார்த்திங்கன்னா நான் மொபைல் ஸ்டோர் எடுத்துருக்கிறதுனால நான் மொபைல் ஐட்டம்ஸாக கொடுக்குறேன். ஃபஸ்ட் விவோன்னு கொடுக்குறேன். விவோ
ஆப்பிள், எல்ஜி, மோட்டோரோலா, சாம்சங், ஓப்போ, சோனி, அடுத்து வந்து நோக்கியா. இது கொடுத்துட்டேன். இதுதான் அந்த மொபைல் ரேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு இது விவோ மொபைல் என்ன ரேட்டோ அந்த ரேட் அதேமாரி நான் ரேட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரேட் வந்து ரேண்டமாக ஒன்று கொடுத்துக்கிறேன். 10,589 ரூபா கொடுத்துருக்கேன் விவோ மொபைல். இது வந்து ஆப்பிள் மொபைல் வந்து 16,499 ரூபா கொடுத்துக்கிறேன். எல்ஜி மொபைல் வந்து 9,458 ரூபா 56 ரூபா கொடுத்துருக்கேன். மோட்டோரோலா வந்து பார்த்திங்கன்னா 10,499 ரூபா 0.45 கொடுத்துக்கிறேன். சாம்சங் வந்து 12,359 ரூபா 0.65 கொடுத்துக்கிறேன். ஓப்போ வந்து 10,110 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். 20 பைசா கொடுத்துக்கிறேன். சோனி வந்து 13,589 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். 0.45 கொடுத்துக்கிறேன். நோக்கியா வந்து பார்த்திங்கன்னா 8,854.95 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொடுக்கணும். எத்தனை குவான்டிட்டி அந்த ஐட்டம் வந்து வாங்கியிருக்காங்க அது கொடுக்கணும். இப்போ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். 4, 3, 5, 3, 4, 2, 3, 4ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணுறது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்டர் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். சென்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு ஒரு சிங்கிள் ஐட்டமோட ரேட்டு இன்ட்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்துடும். அது வந்து இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணணும். ஈக்குவல் டைப் பண்ணி ரேட்டு செல்லையும் இன்ட்டு ஆஷ் சிம்பிள் டைப் பண்ணி குவான்டிட்டி செல்லையும் செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரேட் வந்துடும். இந்த விவோ மொபைல் வந்து 4 மொபைல் வந்து 42,356 வந்துச்சு. இப்போ இதை வந்து இந்த கார்னர் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா மொபைலுக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வரும். அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குற மாதிரி இந்த பில்லு ஜென்ரேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து சப் டோட்டல் வரும். அப்புறம் வந்து ஜிஎஸ்டி 18% நம்ம ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் வரும். அப்போ அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் டோட்டல் டைப் பண்ணிக்கிறேன். A15 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் டைப் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லில் வந்து டிஸ்கவுண்ட் அட் 10% கோலன் வச்சுக்கிறேன். இதுலேயும் கோலன் வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சப் டோட்டல் SVB சப் டோட்டல் கோலன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜிஎஸ்டி அட் 18% போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கிராண்ட் டோட்டல் போட்டுக்கிறேன். கோலன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த கார்னரை கொண்டு வந்துடலாம். கார்னர் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு இந்த மொத்த செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் சென்டர் கொடுத்திங்கன்னா வராது. அதை என்ன பண்ணணுன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மர்ஜ் அக்ராஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மர்ஜ் அக்ராஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் அக்ராஸ் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து
ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து இப்போ வந்து டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணுனால இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி சம்முன்னு சம் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் என்னென்ன எல்லா செல்லையும் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இது செலக்ட் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும் ப்ராக்கெட்டை. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துடும். இப்போ இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வேணுன்றதுனால இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட் எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டைப் பண்ணணும். செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி 10% இன்ட்டு இந்த டோட்டல் செல் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா 10% எவ்வளோ வந்துடும். இப்போ வந்து சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோட்டல் மைனஸ் 10% டிஸ்கவுண்ட்டு அது மைனஸ் பண்ணிங்கன்னா தான் சப் டோட்டல் வரும். அப்போ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி டோட்டல் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு 10% டிஸ்கவுண்ட் ரெண்டு செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா சப் டோட்டல் எவ்வளோன்னு அந்த இது வந்துடும். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து 18%. இப்போ சப் டோட்டல்லேருந்து 18% ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து 18% என்ன கிடைக்கும். அதுக்காக பண்ணுறதுக்கு வந்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி 18% இன்ட்டு இந்த சப் டோட்டலை வந்து கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா 18%க்கு ஜிஎஸ்டி 18% எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த சப் டோட்டல் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது கிராண்ட் டோட்டல். அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் டைப் பண்ணி சப் டோட்டல் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ருபீஸில் இருக்கிறதுனால நம்ம சிம்பிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட் செல்லுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சின்னு ஒன்று இருக்கும். இந்த கரன்சியில் வந்து சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருபீஸ் சிம்பிள் இருக்கும். அது வந்து இருக்கான்னு பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா ருபீஸில் வந்து ஹிந்தின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் செட் ஆகிடும். இப்போ இந்த இதில் வந்து எல்லாத்துக்குமே சிம்பிள் வந்துடுச்சு. இப்போ அதேமாதிரி இதுக்கும் செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போனீங்கன்னா கரன்சி போயிட்டு சிம்பிள் வந்து ருபீஸ் சிம்பிளுக்காக செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ருபீஸ் சிம்பிளுக்காக செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ருபீஸ் வந்துடும். இப்போ ருபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலைன்மெண்ட் பண்ணுற வேலை தான். இப்போ வந்து டேட்டாலாம் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது வந்து இப்போ இந்த ஜி மொபைல்ஸை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேக்ஸ் பில்லை வந்து பார்த்திங்கன்னா போல்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா போல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணணும். சென்டர் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணி சென்டர் மிடில் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். அப்புறம் வந்து இதை போல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லேருந்து லாஸ்ட் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் போனீங்கன்னா ஆல் பார்டர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்டர் செட் ஆகிடும். இப்போ இந்த பார்டர் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பில் நம்பர் வந்து 2 இருக்கிறதுனால இது வந்து மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பில் நம்பர் வேணால் எதனா கொடுத்துக்கலாம். நான் வந்து எதனா ஒரு நம்பர் கொடுக்குறேன். 20515 கொடுத்துக்கிறேன். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் வரணும். அதனால் வந்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எந்த கம்பெனி வாங்குகிறாங்களோ அவங்க நேம் வந்து இங்கே வரதுனால என்ன பண்ணணுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா M/s போட்டு கோலன் போட்டு ஷிஃப்ட்டு அண்டர்ஸ்கோரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்டு திருப்பி அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் வரும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்துடுச்சு. இப்போ
இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து மர்ச் பண்ணிக்கலாம். வார் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரே லைனில் 2 லைன் இருக்கும். இப்போ இதை கீழே எடுத்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போயிடலாம். டாப் அலைன்மெண்ட் கொண்டு போயிட்டிங்கன்னா இப்போ இது வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேம் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நேம் அப்படி இல்லைனா நம்ம எழுதுதானே எழுதிக்கலாம். இப்போ கீழே வந்து லாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் போடுறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரம் GE மொபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணி ரைட் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார்னர் வச்சுட்டு இங்கே வந்து கார்னர் வச்சுட்டு ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தோன்னே இங்கே கார்னர் வந்துடும். இந்த கார்னர் வச்சுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இந்த கார்னர் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் போனீங்கன்னா பார்டரில் வந்து திக் அவுட்டர் சைட் பார்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்டர் சைட் பார்டர் வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்டர் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பில் வந்து நம்ம எக்ஸலில் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் நம்ம வந்து பில்லை வந்து நம்ம ஓனாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் எக்ஸலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.